என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான், கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான். என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான், கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான். என் கண்கள் தேடிடும் காதல் நீதான், என் ஜீவன் பருகிடும் தாகம் நீதான். கண்களை மூடிவிட்டு ஒளிந்தவளும் நீதான், ஒளிந்தவளை அருகில் வந்து அழைத்ததும் நீதான். ஹாய்டா. என்ன உனக்கு வேணும்? எதுக்கு முதல்ல என்ன பார்த்து ஹாய்டாங்கற? ஐயோ என்ன கவின், நீ தானே இங்க நிக்கிற, அப்புறம் உன்னை பத்தி தானே கவின் சொல்ல முடியும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல கவின். நான் இருக்கேன் இல்ல, உனக்கு என்ன? என்ன கவின் போ கவின், உன் மூஞ்சில பார்த்தாலே தெரியுது கவின் நீ அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு. என்ன கவின், நீ கல்யாணம் பண்ண பொண்ணு வேற இங்க இல்லையா? அவ எங்க ஓடி போயிட்டாளாமே, கேள்விப்பட்ட நீ கவின். உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? நீ பாத்தியா வந்து அவங்க ஃபேமிலி கிட்ட சொல்லிட்டு எங்கேயோ போயிருக்கா, அவ்வளவுதான். ஐயோ கவின் அப்படி இல்ல கவின், உன்னை பார்த்து பயந்து ஓடி போயிட்டான்னு சொல்றேன். உன்னை அவளுக்கு பிடிக்கிற போல கவின். அவளுக்கு என்ன பிடிக்குதோ பிடிக்கலையோ உனக்கு என்ன? அவளுக்கு என்ன பிடிக்கணும்னு கூட அவசியமே கிடையாது. எப்படியோ உன்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டனே, அதுவே எனக்கு போதும் தான். நான் ஒன்னும் அவ கூட சந்தோஷமா வாழணும்னு நினைக்கல, அவ கூட வாழணும்னு நினைக்கல. அவ என்னை காப்பாத்த வந்தா அவ்வளவுதான். அந்த இதுல கல்யாணம் ஆயிடுச்சு, மத்தபடி எங்களுக்குள்ள எதுவுமே இல்ல. அதுதான் கவின் நானும் சொல்றேன், பேசாம நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாமா? இந்த மாதிரி தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காத. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை பாத்துக்கோ. இனிமே எங்கேயாவது நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படி இப்படின்னு பேசின மரியாதை கேட்டுரும், சரியா? நான் என் அக்காவை பார்த்துட்டு நான் இருந்துப்பேன். எனக்கு யாரும் வேணுங்கிறதோ அவசியம் இல்ல, புரிஞ்சுச்சா? முக்கியமா நீ. என்ன கவின் இப்படி சொல்ற? உன்னை பிடிக்காம போற அவளை நினைச்சிட்டு இருக்கியே, உன்னை பிடிச்சே வாழ்ற என்ன நினைக்க மாட்டேங்கிறிய கவின். என் கூட வாழுடா, சந்தோஷமா இருப்ப. உன் அக்கா மாமாவை கூட மறந்துடுவ கவின். அது ஏன் கவின் உனக்கு புரிய மாட்டேங்குது? எப்போதும் என் அக்கா மாமாவை நான் மறக்க மாட்டேன். மறக்க அடிக்கலான்னு மட்டும் நினைக்காத. என் அக்காவுக்கும் மாமாவுக்கும் ஒண்ணுன்னா நான் யார வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவேன், புரிஞ்சுச்சா? புரிஞ்சிருச்சு கவின், உன் அக்கா மாமாக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு. அதேதான் எனக்கு நீ கிடைக்கணும்னு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏன் உன் அக்காவே நான் மாத்துவேன் கவின். உன்னை வேணா மாத்த முடியாம இருக்கலாம், நான் உன் அக்கா மாமாவை என்னால மாத்த முடியும். எனக்கு ஒரு செகண்ட் போதும் கவின், உன் அக்கா மாமாவை என் பக்கம் இழுத்துருவேன், புரிஞ்சுச்சா? நீ நல்லா புரிஞ்சுட்டு என்கிட்ட பேசினா எனக்கு ஓகே தான் கவின். உனக்கு புரிய போறதில்ல, உனக்கு அவளுக்கு கிடைக்க போறதில்ல கவின். எனக்கு தெரியும் நீ அவளை நினைச்சிட்டு இருக்க, அவளை நினைச்சு வருத்தப்படுறேன்னு. இல்லையே, நீ வந்து பாத்தியா? அவளை நினைச்சு வருத்தப்படுவேன், வருத்தப்படாம இருப்பேன். ஏன்னா அவ என்னோட வைஃப். ஓ இதே பேல இருந்து கவின். ஒரு கல்யாணம்னா ஒரு முறை இருக்கு கவின். தயவு செஞ்சு அவ உன்னோட வைஃப்னு சொல்லிடாதடா. எனக்கு தாலி கட்டணும், நான் உனக்கு ஒரு வைஃப் ஆயிருவேன். என்ன அததான் நீ பண்ண மாட்டேங்கிறியடா? சரி நேரம் காலெல்லாம் கூடி வரும்னு வச்சுக்கோயே. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா கவின், நீ அவளை நினைச்சிட்டு இருக்க மாதிரி அவ உன்னை நினைக்க போறது இல்ல. அவ என்ன நினைக்கணும் நான் சொல்லவே இல்லையே. ஐயோ கவின், முழுசா நான் பேசுறத கேளு, இடையில போய் பேசாத கவின். நீ முதல்ல பேசுறத நான் ஏன் கேட்கணும்? கேட்டுதான் ஆகணும்னு நினைக்கிற கவின். அப்புறம் அக்கா மாமா. எனக்கு என்னதான் பிரச்சனை முதல்ல? ஐயோ எனக்கு சுத்தி 1000 பிரச்சனை இருக்கு கவின். ஆனா உன்கிட்ட வரும்போது அந்த பிரச்சனையில பறந்து போயிடுது, எப்படின்னு தெரியல கவின். இந்த மாதிரி தேவையில்லாத பேச்சை என்கிட்ட பேசாத. சரி விட, உனக்கு கோவம் வருதுன்னு நினைக்கிறேன், விட்டுட்டு விடு. சொல்ல வருது என்னன்னா கவின், அவளுக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்கல. நீ வந்து அவளை நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா அவளை தேடி கண்டுபிடிச்சி அந்த ஊருக்கு போற டைம் அவ போயிட்டா. இல்லனா எனக்கு என்னமோ நீ அவளை பார்த்து பேசி நீ உன் வைஃபாவே ஆக்கியிருப்ப போல. ஆனா அவளுக்கு அதெல்லாம் கவலையே இல்லாம பறந்து போயிட்டா பாத்தியா? இதுல இருந்து என்ன தெரியுது, அவளுக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்கல, உனக்கு மட்டும்தான் அவளை பிடிச்சிருக்கு. நீ என்ன பண்றனா கவின், அவளை தயவு செஞ்சு மறந்துரு கவின். உனக்காக இந்த செல்லக்குட்டி வெயிட் பண்ணும்போது எனக்கு உனக்கு அவ என்ன கவின், என்ன நினைச்சு பாரு கவின், அவளை தயவு செஞ்சு தூக்கி போடு. அவ உனக்கு வேணா கவின், உன்னை பிடிக்காம ஊர் ஊரா தாண்டி தாண்டி போயிட்டு இருந்தா பாத்தியா? கடைசியில நீ கண்டுபிடிச்சு போன, நீ பேசிடலாம் அவளை உன் வைஃப் ஆக்கிடலாம்னு நீ நினைச்ச. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா உன்னால அவ இல்லாம இருக்க முடியலையா எனக்கு தெரியல. ஆனா அவளை நினைச்சு நீ வருத்தப்பட்ட, அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். அதுதான் கவின் சொன்ன. ஆனா அவ பறந்து போயிட்டா, பறந்து போன அவளை ஏன் கவின் நீ நினைச்சிட்டு இருக்க? ஏன்னா அவ என்னோட வைஃப். ஐயோ கவின், அப்படியே நீதான் சொல்லி சுத்திக்கணும். அவ நேரத்துக்கு அந்த தானியெல்லாம் தூக்கி போட்டிருப்பா கவின், எனக்கு நல்லா தெரியுது. அவ அப்பவே தூக்கி போட்டிருப்பா, அதனாலதான் ஊருக்கு பறந்து போனாவ. அவளுக்கு நீ வேணான்னு முடிவு பண்ணிட்டா கவின். அதனாலதான் உன்னை பார்க்க வரல, உன்கிட்ட பேசல. எங்கடா இங்க இருந்தா நம்ம போய் காப்பாத்தணுமே, நம்ம கூடயே வாழ சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவ நினைச்சிட்டா. அதுதான் கவின் ஊரு விட்டு ஊரு பறந்துருக்கா. அது ஏன் கவின் உனக்கு புரிய மாட்டேங்குது? அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு முதல்ல அங்க வரவே இல்லையே.
அப்படி வராத பட்சத்துல இப்ப பண்ணதோ தப்பு கிடையாது. அவளுக்கு முதல்ல என்ன பிடிக்கணும்னு அவசியமே இல்லையே. நான் அவ காப்பாத்ததான் வந்தா, என்ன புடிச்சு கல்யாணம் பண்ண வரல. அவ இல்ல வீட்டுல பேசி கல்யாணம் பண்ணல, புரிஞ்சுச்சா? ஏதோ அங்க நடந்த ஒரு ஆக்சிடென்ட். வாய் இருக்குன்னு எதுவா இருந்தாலும் நீ பேசக்கூடாது. முதல்ல அவ்வளவு குறை சொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கொடுக்கல. எப்படி கவின், நான் காதலிச்ச பையன் அவ கல்யாணம் பண்ணிட்டா நான் விட்டுருவேனா? அன்னைக்கு உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆக வேண்டியது கவின். ஆனா எல்லாத்தையும் வந்து தடுத்தது அவதான். அப்ப நான் அவளை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்ல முடியாது கவின் உன்னால. நான் சொல்லுவேன் அவ என்னோட வைஃப், அதனால நான் சொல்லுவேன் அவளை பத்தி பேசுறதுக்கு உனக்கு உரிமை கிடையாதுடி. போனா போது நீ இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கனே, விட்டுரு. எங்க எல்லாரும் எடுத்து போன ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கணுமே, நான் பேசுறத பார்த்தாலே உங்களுக்கு எல்லாம் மூக்கு வேத்துருமே, அதனால வந்திருக்கணுமே. எங்க போனாங்க? நானே தலைவலியில இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இன்னும் தலைவலியே கூட்டாது. தயவு செஞ்சு கிளம்புறியா? உன்கிட்ட பேசுறதுக்கே விருப்பம் இல்லடி, போடி தயவு செஞ்சு. நீ முதல்ல இனிமே என்கிட்ட வந்து பேசாத. நான் உன்கிட்ட பேசணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. கவின் கவின் பொறுமை, எதுக்கா இருந்தாலும் பொறுமை வேணும் கவின். இப்படி எல்லாம் கோவப்படாதடா. நீ சீக்கிரம் வயசானவன் ஆயிர போற. அப்புறம் உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகும்போது என்ன வயசானவனை கல்யாணம் பண்ணிட்டேன்னு கேட்க கூடாதுல. ஐயோ வேணுமே தான் பண்றாளா? ஐயோ இதுக்குதான் இந்த தேவையில்லாத வேலை எல்லாம் பாக்குறாளோ. ஏமா தயவு செஞ்சு நீ கிளம்புறியா? எனக்கு ஏற்கனவே தலைவலி இருக்கு. இன்னொரு தலைவலி வந்தெல்லாம் என் மண்டையில ஏத்திக்க முடியாது. இருக்கும்ல கவின், அவதான் உன்னை விட்டு போயிட்டாளே. முதல்ல நீ வாய மூடு. அவ விட்டு போனா நீ முதல்ல சொல்லாத. அவ என்ன விட்டு போனான்னு உனக்கு தெரியுமா? தேவையில்லாம இந்த மாதிரி பேசிட்டு இருக்காது. அது எனக்கும் அவளுக்கும் இருக்க பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம். நீ ஒன்னும் உள்ளார வரணும்னு அவசியம் இல்ல. கவின் இதுக்குள்ள நான் வந்துதா கவின் ஆகணும். ரஷ்யா இருப்புதுரா, பொறுமை, கத்தாது ரொம்ப. உனக்காக இங்க நான் காத்துட்டு இருக்கேன். உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால எப்படி தாங்க முடியும் கவின்? இப்படி எல்லாம் கோவப்படாத கவின். உனக்காக நான் மட்டும் தான் இருக்கேன். எனக்காக நீ இருக்கணும்னு அவசியமே இல்ல. கவின் நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. அக்கா மாமாலாம் கடைசி வரைக்கும் வரமாட்டாங்கடா. நான் உன் கூட கடைசி வரைக்கும் வருவேன். புரிஞ்சுக்கோ கவின், உன் கூட இருக்கிறது கடைசி வரைக்கும் நான் மட்டும்தான். புரிஞ்சாலும் சரி புரியலனா சரி, அதுதான் உண்மை. நீ எப்படியோ என்ன இப்ப வில்லியாதான் நினைப்ப. ஆனா நான் சொல்றேன்டா, இப்ப வில்லியாதான் தெரியும். போக போக நல்லவளாயிருவேன். ஏன்னா உனக்கு இந்த உலகத்துல யாருமே இல்ல கவின். அம்மா இல்ல, அப்பா இல்ல, யாருமே இல்ல கவின். நான் உனக்கு அம்மா அப்பாவா இருந்து பாத்துப்பேன். உன் அக்கா கூட உன் கூட பிறந்த அக்கா இல்லடா. நீ கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணும் நீ முக்கியம் தான் போயிருக்கா. உனக்குன்னு இந்த பூமியில ஒருத்தர் கூட இல்லடா. ஆனா சொல்றேன், நான் இருக்கேன் கவின். உனக்காக ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ கல்யாணம் பண்ணவளும் உனக்கு சொந்தம் கிடையாது. உன் அக்காவா இருக்கிறது உனக்கு சொந்தம் கிடையாது. உன் மாமாவா இருக்கிறது உனக்கு சொந்தம் கிடையாது. யாருமே உனக்கு சொந்தம் இல்ல கவின். நீ தான் அவங்களெல்லாம் நினைச்சிட்டு இருக்க நினைக்கிறேன்னா, அவங்களாம் யாரும் உன்னை நினைக்கலன்னு நினைக்கிறேன்டா. உன் கூட பிறந்த அக்காவா இருந்திருந்தா உன்னை பத்திரமா பாத்துப்பா. ஆனா உன் கூட பிறந்த அக்கா அது கிடையாது. எப்போ உன்னை தூக்கி போடுவாங்களோ, எப்போ உன்னை கொல்லுவாங்களோன்னா தெரியாது கவின். அதுக்குள்ள ஏன் பக்கம் வந்துரு கவின். நான் பத்திரமா உன்னை வச்சு பாத்துக்கிறேன். உனக்கு வில்லியா இல்லடா, உனக்கு எல்லாமாவே நான் பாத்துக்கிறேன். ஏன்னா இந்த உலகத்துல நீ ஒரு அனாத கவின். ஐயோ கவின் கவின், நல்லா யோசிச்சுக்கோ கவின். இந்த உலகத்துல நீ ஒரு அனாத. நான் மட்டும்தான் இருக்கேன் உனக்கு. இப்ப வேணா நீ அனாதையா இருக்கலாம். என்ன கல்யாணம் பண்ணிட்டா நீ அனாதை கிடையாது கவின். புரிஞ்சுக்கோ கவின். அவ்வளவுதான்டா. இப்படியெல்லாம் கொளுத்தி போட முடியுமா? அப்படியெல்லாம் கொளுத்தி போட்டேன். இப்பதான் மனசு நிம்மதியா திருப்தியா இருக்கு. இந்த ஒரு விஷயம் போதும். இனிமே உன் மண்டைக்குள்ள எப்படி போட்டு குழப்ப போகுதுன்னு மட்டும் பாரு. ஏன் கூட வந்துட்டு நீ அனாதை கிடையாது கவின். எனக்கு ஒரு நல்ல புருஷனா நீ இருக்கலாம்டா. ஏன்னா உன்னை நான் அவ்வளோ விரும்புறேன்டா. அவ போயிட்டா, இனிமே வரமாட்டா. நான் கூட அவளை எப்படியாவது துரத்தணும் அப்படி இப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் துரத்தணும்னு அவசியமே இல்ல போறடா. அவளுக்கே உன்னை பிடிக்காம போயிட்டா. அப்பையிலிருந்தே தெரியலையா, அந்த கடவுள் என்னையும் உன்னையும் சேர்த்து வைக்கணும் தான் நினைக்கிறாரு கவின். உனக்கு எப்ப புரிய போதுன்னா தெரியலடா. ஆனா உனக்கு சீக்கிரமா புரிய வைக்கிறது என்னோட கடமை கவின். உன் மைண்ட்ல இருக்கும் அக்கா மாமா, இதயத்துல இருக்கும் அக்கா மாமா எல்லாத்தையும் அழிக்கிறேன்டா நான். உன் அக்கா மாமா உனக்கு எதிரியா ஆக்குறேன் பாரு. நீ அவங்களை எப்போதும் எதிரியா மட்டும் பாக்குற மாதிரி நான் வைக்கிறேன் கவின். என்னால முடியாதுன்னு மட்டும் நினைக்காதடா. என்னால எல்லாமே முடியும் கவின். அன்னைக்கு முடிஞ்சிருந்தா அந்த தாலியை தூக்கி வீசியிருப்பேனா. ஆனா வீசுல அவகிட்ட போய் மிரட்டல எதுவும் பண்ணல. எனக்கு தெரியும் அவளா எப்படியோ ஓடி போயிடுவான்னு. சரி அவ ஓடி போல, அவ பறந்து போயிட்டா. எப்படியோ அவ பறந்து போனாலோ ஓடி போனாலோ என்னமோ இருந்துட்டு போதும். ஆனா எனக்கு நீ உனக்கு நான் எப்போ முடிவு பண்ணியாச்சு கவின். அது யாரு நினைச்சாலும் தடுக்க முடியாது கவின். இவ்வளவு நாள் வேணா நான் சும்மா இருக்கிறத வேணா நீ பாத்துருக்கலாம். ஆனா இதுக்கு மேல நீ கிடைக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணுவேன் கவின். என்ன வேணாலும்டா. உன் அக்கா குறுக்க வந்தாலும் சாட்சி தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். உன் அக்கா மாமான்னு கூட பார்க்க மாட்டேன் கவின். எனக்கு நீ வேணும்னா அவங்க உயிரை கூட நான் எடுக்கிறதுக்கு தயங்க மாட்டேன். அது எப்போ உனக்கு புரிய போகுதுன்னு எனக்கு தெரியலடா. ஆனா இப்போ சொல்றேன், உன் அக்கா மாமா கடைசி வரைக்கும் உன் கூட இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் உன்கிட்ட பேசினாலும் புரிய போறது இல்லடா. யாரு நீ என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிருந்தா இப்படி தனியா நின்று புலம்பிட்டு இருக்கிறது வேணுமா? அழகா நான் பாட்டுக்கு நிம்மதியா இருந்திருப்பேன்டா. இப்ப பாரு, தனியா நின்று புலம்ப வச்சிட்டியே கவின். எப்படா உன் கூட புலம்ப வைப்ப? தயவு செஞ்சு சொல்லு கவின். எனக்கு
எனக்கு நீ சீக்கிரமா கிடைக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன்டா. அது இப்ப முடிவு பண்ணல, எப்பயோ முடிவு பண்ணிட்டேன் கவின். நீ எனக்கு கிடைக்கணும்னு ஒவ்வொரு நாளும் யோசிச்சு பண்ணிட்டு இருக்கேன். அக்கா உயிரை எடுக்க நான் யோசிக்க மாட்டேன். ஒரு காலம் யாரு வந்தாலும் உயிரை எடுத்து தள்ளிட்டு போய்கிட்டே இருப்ப கவின். ஏன்னா எனக்கு நீ வேணும் கவின். அது உனக்கு புரியாதடா, புரியவோ போறதில்லடா. புரியும், பாக்குறேன். புரியறப்போ உன்னை வச்சு சரி கவின். பாக்குறேன் கவின், பாக்க ஓடவா சரி. நீ இப்ப எங்க போறேன்னு கூட நீ தெரியும். அக்கா கிட்ட போய் பேசுதான்னு போற பேசு. ஆனா உனக்கு நான் தான்டா. மேகமாய் வந்து போகிறேன், வெண்ணிலா உன்னை தேடினேன். மேகமாய் வந்து போகிறேன், வெண்ணிலா உன்னை தேடினேன். யாரிடம் தூது சொல்வது என்று நான் உன்னை சேர்வது என் அன்பே. நீ வந்தது மழை வந்தது நெஞ்செங்கும் ஆனந்தம். நீ பேசினால் என் சோலையில் எங்கெங்கும் பூவாசம். என் காதல் நீலா என்று வாசல் வரும். அந்த நாள் வந்துதான் என்னில் சுவாசம் வரும் என் அன்பே. கவின், என்னாச்சு கவின்? ஏன்டா காலேஜ் போயிட்டு பாதியிலே வந்திருக்க? என்ன கவின், தலைவலி ஏதாவதா? இல்ல அக்காவை பார்க்கணும்னு வந்தியா கவின்? அக்கா எனக்கு யாருமே இல்லையா அக்கா, நான் ஒரு அனாதை அக்கா. என்ன கவின் பேசுற? அப்ப உனக்குலாம் நான் சொந்தமா தெரியலையா கவின்? அப்ப உனக்கு நான் யாரோ தானே? அக்கா அப்படியெல்லாம் இல்லக்கா, யாரு என்னடா சொன்னா? யாரும் எதுவும் சொல்லலக்கா. எனக்காக கடைசி வரைக்கும் நீ இருப்பதானக்கா, கூடயே இருப்பியாக்கா நீ? நீ உன் கூட இல்லாம நான் எங்கடா போறேன்? இல்ல எனக்காக என்னை விட்டு கொடுத்துட மாட்டலக்கா. அவர் வந்து கேக்குறாருன்னு சொல்லி என்ன விட்டு கொடுத்துருவியாக்கா? உன்கிட்ட இருந்து கொடுத்துருவியாக்கா என்ன? கவின், என்ன கவின் பேசுற? உனக்கு பிடிக்காதது அக்கா எப்படிடா செய்வேன்? உனக்கு அவர் பிடிக்காத போது நான் எப்படி உன்னை அவர்கிட்ட கொடுப்பேன்? எனக்கு கவின் உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம் கவின். உன்னை விட எனக்கு வேற எதுவும் பெருசா தெரியாது கவின். எனக்கு நீ மட்டும் தான்டா. நீ சந்தோஷமா இருந்தாலே எனக்கு போதும் கவின். என்னாச்சு கவின்? ஏன் இப்படி ஃபீல் பண்ற கவின்? சொல்லு கவின். யாராவது ஏதாவது சொன்னாங்களா? மாமா சும்மா விளையாட்டுக்கு ஏதாவது சொன்னாரா? மாமாலாம் எதுவும் சொல்லலக்கா, எனக்கும் ஒன்றும் இல்லை, சும்மா தோணுச்சுக்கா, அவ்வளவுதான். யாருக்காவது சும்மா தோணுமா? அவ ஏதாவது வந்து பேசினாளா? அக்கா என்ன மன்னிச்சிருக்கா. எதுக்கு கவின்? எதுக்கு ஒண்ணு நான் மன்னிக்கணும்? இல்லக்கா நீ என்ன மன்னிச்சுதான் ஆகணும். மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுக்கா. என்ன மன்னிச்சிட்டேன்டா. உன்னை ஏன்டா நான் மன்னிக்க போறேன்? இல்லக்கா, என்ன நீ மன்னிச்சிருவேன்னு எனக்கு தெரியும்க்கா, அதுதான்க்கா உன்கிட்ட வந்து பேசினேன். இப்ப சொல்லாவே உன்கிட்ட ஏதாவது வந்து பேசினாளா? அவ ஏதாவது பேசினானா என்கிட்ட சொல்ல, நான் பாத்துக்கிறவள. ஐயோ அவளே எதுவும் என்கிட்ட பேசலக்கா. அவ பேசின்னு அப்படி ஃபீல் பண்ணணும் அவசியம் இல்லக்கா. ஆனா என்ன மன்னிச்சிருக்கா. என்னடா ஆச்சு? காலேஜ் நீ லீவ் போட்டு வரவே மாட்டேன். இன்னைக்கு என்ன இப்படி வந்திருக்க? உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி கேட்டாலும் அவனுக்கு தலைவலி அப்படின்னு சொன்னான்னு சொல்றாங்க. அப்ப நீ அவங்க கிட்ட தான் போயிட்டு வரேன் தான் சொல்லியிருக்க. என்னாச்சு கவின்? நீ ஃபீல் பண்ணிட்டு தான் அது போயிட்டு வரேன்னு சொன்னியா? அதான் ஃபோன் பண்ணி உடனே சொன்னாங்க, நானும் ஃபோன் பண்ணி கேட்டேன். என்னாச்சு கவின்? ஏதாவது ப்ராப்ளமாடா? யாராவது ஒன்று திட்டாங்களா கவின்? பரவாயில்ல சொல்லு கவின். உன் மாமா தான் காலேஜ்ல இருந்தாருல, அவர்கிட்ட பேசியிருக்கலாம்ல. உன்கிட்ட பேசணும் போல இருந்துச்சுக்கா, அதனாலதான்க்கா வந்த உன்கிட்ட. உன்கிட்ட பேசணும் போல இருந்துச்சா? என்னாச்சு கவின் சொல்லு. அக்கா அது ஒன்றும் இல்லக்கா. என்ன கவின்? சொல்லு கவின். என்னோட தம்பிடா, சொல்லுடா. என்னை விட்டு கொடுத்துட மாட்டல, நீ முதல்ல சொல்லு. என் தம்பியை யாருக்குடா விட்டு கொடுக்க போறேன்? யாரு வந்து கேட்டாலும் என்ன கொடுத்துட மாட்டல. என்ன கவின் சின்ன பிள்ளை மாதிரி பேசுற? யாரு வந்து கேட்டாலும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்டா. உனக்கு விருப்பம் இருந்தா நீ போலாம். அதே உனக்கு விருப்பம் இல்லைங்கும் போது நீ யார் கூடயும் போக வேணாம் கவின். ஏண்டா அவர் ஏதாவது வந்து பேசினாராடா உன்கிட்ட? அவர் பேசினாலும் நான் பெருசா காதுல எடுத்துக்க போறதுல, உனக்கே தெரியும்ல. அப்புறம் என்ன கவின்? விட்டு கொடுத்துருவியான்னு கேக்குறேன். நான் எப்ப உன்னை விட்டு கொடுப்பேன்? யாருக்கும் என் தம்பியை கொடுக்க மாட்டேன். என் தம்பி எனக்கு மட்டும்தான். புரிஞ்சுச்சா கவின்? நீ என்ன யோசிச்சு பேசிட்டு இருக்க? என் தம்பி எனக்குங்கும் போது நான் யாருக்கு விட்டு கொடுக்க போறேன்? இப்போ சொல்றேன், உனக்கு உன் அப்பா கூட போகணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நீ தாராளமா போலாம். இந்த அக்கா ஏதாவது சொல்லிடுவாளோ மாமா ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு யோசிக்க வேணாம். எனக்கு அப்பா அம்மா நீயும் மாமா மட்டும் தானக்கா, வேற யாருக்கா எனக்கு அப்பா முதல்ல? கவின் அப்படியெல்லாம் பேசக்கூடாது கவின். இன்னைக்காவது ஒரு நாள் நீ மாறினாலும் மாறவே கவின். அந்த டைம்ல உன் அப்பா கூட போகணும்னா தாராளமா போலாம் கவின். எனக்கு யாரு கூடயும் அப்படி போகணும்னு அவசியமே இல்லக்கா. எனக்கு அப்பானா மாமா, அம்மானா நீக்கா, அவ்வளவுதான். மற்றபடி எனக்கு யாரும் வேணாங்க்கா. நீங்க 2 பேரும் என் கூட கடைசி வரைக்கும் இருந்தா மட்டும் போதும்க்கா. நீங்க 2 பேர் மட்டும் போதும்க்கா. சரிடா, என்னாச்சுடா? இதுக்குள்ள இப்படி படுத்துட்டு அழுந்துட்டு இருக்க கவின்? என்னாச்சு கவின்? எதுவா இருந்தாலும் இந்த அக்கா கிட்ட நீ சொல்லலாம். என்ன கவின் என்னாச்சு? ஏதாவது காலேஜ்ல ப்ராப்ளமாடா? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இப்படி எல்லாம் வந்து முதல்ல பேசவே மாட்டியா கவின்? இன்னைக்கு என்னன்னா அழுந்துகிட்டே பேசுற. என்னாச்சு கவின்? என் தம்பி இப்படி அழுகிறது என்னால பார்க்க முடியல கவின். என் தம்பி என்னைக்குமே அழுக கூடாது என் கூட இருக்க வரைக்கும். அழுகாத கவின். நானும் உன் மாமாவும் எப்போதும் உன் கூட தான் இருப்போம். நாங்க 2 பேரும் உனக்காக தாண்டா இருக்கோம். அழுகாத கவின், புரிஞ்சுச்சா? சரிக்கா, இப்போதும் என் கூட மட்டும் இருங்க, அதுவே போதும்க்கா எனக்கு. எப்போதும் உன் கூட தாண்டா இருப்போம். இந்த மாதிரி லூசுத்தனமா யோசிக்கிறத நிப்பாட்டு கவின். அக்கா என்ன கவின் சொல்லு.
அது ஒன்றும் இல்லைக்கா, எப்படியோ கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிக்கிட்டா. நாளைக்கு காலையில உன்கிட்ட ஒன்று சொல்லணும்க்கா. சரி கவின், ரூம்ல போய் படுத்துக்கலாம் வா, பெட் மேல போய் படுப்போ. அக்கா உன் மடியில படுக்கணும் போல இருக்குக்கா. சரி கவின், படுத்துக்கோ. என் தம்பி என்னைக்குமே அழுக கூடாது. என் தம்பி எப்போதும் தைரியமா தான் இருக்கணும், சரியா? யாரும் உன்னை விட்டு போனாலும் நானும் உன் அம்மாவை விட்டு போக மாட்டோம், சரியாடா? சரிக்கா. உயிரை வேரோடு கிளே என்னை செந்தில் தரே எங்கே சென்றாயோ கள்ளே உன் ஜீவன் ஓடும் முன்னே ஓடோடி வா பூங்காற்றிலே உன் சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தேன் கடல் மேலொரு துளி விழுந்ததே அதை தேடி